يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون ومن يتق الله يجعل له مخرجا ويرزقه من حيث لا يحتسب فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار وبعد أعوذ بالله من الشيطان الرجيم لقد كان في قصصهم عبرة لأولي الألباب எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை புகழ்ந்தவனாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் கூறிக்கொண்டு அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் அந்த ரப்புல் ஆலமீனை சுஜூத் செய்யக்கூடியவர்களாக தெரிவு செய்திருக்கிறான். இந்த உலகத்தில் கல்லையும் மண்ணையும் வணங்கக்கூடியவர்களுக்கு மத்தியில் அல்லாஹ்வை மாத்திரம் வணங்குவோம் என்ற ஒரே கொள்கையோடு அல்லாஹ் தஆலா நம்மை வாழ வைத்ததற்காக அந்த ரப்புல் ஆலமீனுக்கு நாங்கள் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு வழிகாட்டியாக அல் குர்ஆனை தந்து அந்த அல் குர்ஆனினூடாக நிறைய உபதேசங்களை பலவிதமான கோணங்களில் அல்லாஹ் சொல்லியிருப்பதை காணுகிறோம். சில போது சுவர்க்க நரகத்துடைய காட்சிகளை அல்லாஹ் முன்வைத்து எமக்கு சில உபதேசங்களை சொல்லி காட்டுகின்றான். அதே போல எச்சரிக்கையுடைய வசனங்கள், இஸ்லாம் தடுத்தவைகள், பாவமான காரியங்கள், இவைகளை விளங்கப்படுத்தி அல்லாஹு தாலா சில போது உபதேசங்களையும் புத்திமதிகளையும் சொல்வது போன்று அல் குர்ஆனிலே அல்லாஹு தாலா பெரும்பாலாக வரலாறு சார்ந்த விடயங்களை சொல்லி உபதேசம் செய்வதை நாங்கள் குர்ஆனிலே காணுகிறோம். உலகத்திலே வாழ்ந்து சென்ற நல்லவர்கள், உலகத்திலே வாழ்ந்த கெட்டவர்கள், தீயவர்கள், இவர்களுடைய வரலாறுகளை அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே ஞாபகப்படுத்தி இந்த வரலாறுகளினூடாக நாம் என்ன படிப்பினைகளை பெற வேண்டும், நமக்கு என்ன பாடங்கள் இருக்கின்றன என்பதை அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அடிக்கடி சொல்லி காட்டுகின்றார். நான் ஓதிய குர்ஆன் வசனத்திலே அல்லாஹ் லகத் கான ஃபீ கஸஸிஹிம் இப்ரத்துன் லிஉலில் அல்பாப், அவருடைய வரலாறுகளில் அல்லாஹ் சிந்தனையாளர்களுக்கு படிப்பினைகளை வைத்திருக்கின்றார். யாரெல்லாம் அல் குர்ஆனை அணுகி அல் குர்ஆனை படித்து படிப்பினை பெற வேண்டும் என்று யாரெல்லாம் குர்ஆனை அணுகுகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் பல வகையில் உபதேசங்களையும் படிப்பினைகளையும் வைத்திருக்கிறார். அதில் ஒன்றுதான் இந்த வரலாறுகள். வரலாறு என்பது அல்லாஹ் நம்முடைய இஸ்லாமிய இஸ்லாத்தில் கூட வரலாறு மிக முக்கியமான இடம் வகிப்பதை நாங்கள் காணுகிறோம். நம்முடைய நாட்டிலும் இஸ்லாமியர்களுடைய இருப்பை தக்க வைப்பதற்காக கூட நாங்கள் இஸ்லாமிய வரலாறுகளை தான் எடுக்கிறோம். நம்முடைய நாட்டுடைய வரலாறு, முஸ்லீம்கள் செய்திருக்கக்கூடிய பங்குகள், முஸ்லீம்களால் நம்முடைய நாட்டுக்கு என்னென்ன நடந்திருக்கிறது, முன்னோர்கள் என்ன சாதித்திருக்கிறார்கள் என்ற வரலாறுகளை வைத்துதான் அண்மை காலங்களில் கூட முஸ்லீம்களுடைய இருப்பை நாங்கள் தக்க வைப்பதற்கான நிறைய வழிமுறைகளை செய்திருக்கிறோம். அதே போல் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஏகத்துவம், இஸ்லாம் எங்கிருந்து வந்தது, அதனுடைய நிலைப்பாடு என்ன, அந்த ஏகத்துவத்தோடு வாழ்ந்தவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த செய்திகள், அதற்கு முரணாக யாரெல்லாம் செயல்பட்டார்களோ அவர்களுக்கு என்னென்ன விளைவுகள் இந்த உலகம் சந்தித்தது என்பதையெல்லாம் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நிறைய வரலாறுகளை அல் குர்ஆனிலே சொல்லியிருக்கிறார். லகத் கான ஃபீ கஸஸிஹிம், அவர்களுடைய வரலாறுகளில் படிப்பினை இருக்கிறது. யாருக்கு படிப்பினை? உலில் அல்பாப், சிந்தனையோடு யார் பார்க்கிறார்களோ, இதிலிருந்து படிப்பினை பெற வேண்டும் என குர்ஆனை யார் அணுகுகிறார்களோ அவர்களுக்கு படிப்பினை இருக்கிறது என்பதாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றார். அன்பான சகோதரர்களே, அந்த வரலாறுகளில் ஒன்றுதான் சூரா கஸஸ் என்ற அத்தியாயத்திலே அல்லாஹ் நிறைய உபதேசங்களை சொல்லி காட்டுகிறார். அல் கஸஸ் என்ற அத்தியாயத்திலே அல்லாஹ் நிறைய வரலாறுகளையும் உபதேசங்களையும் சொல்லி காட்டுகிறார். அதில் ஒருவருடைய ஒரு செய்தியை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். இன்ன காரூன் கான மின் கௌமி மூசா நபியுடைய காலத்திலே வாழ்ந்த ஒரு மனிதன் தான் காரூன் என்பவர்.
காரூன் என்ற அந்த மனிதனுடைய வரலாறை அல்லாஹ் பல கோணங்களில் எல்லாம் சொல்லி காட்டுகின்றார். அந்த காரூன் என்ற மனிதன் பேசின பேச்சுகள், அதனூடாக அல்லாஹ் தாலா கொடுத்த பதில்களை எல்லாம் இந்த சூரா கஸ்ஸஸ் அத்தியாயத்தில் அல்லாஹ் தாலா எமக்கு பாடமாக சொல்லி காட்டுகின்றார். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வெறுமனே அல் குர்ஆனை நாங்கள் ஓதுவதற்கு இல்லாமல் அல்லாஹ்வுடைய கலாமை படிக்க வேண்டும் என்ற சிந்தனையோடு இந்த குர்ஆன் என்னோடு பேசுகிறது என்று யாரெல்லாம் அணுகினார்களோ அவர்கள் படிப்பினை பெற்ற வரலாறுகளை நாங்கள் காணுகிறோம். வெறுமனே ஓதி முடிக்கக்கூடியவர்களாக இருந்தால் நாங்கள் குர்ஆனை ஓதிக்கொண்டே இருப்போம், நம்முடைய வாழ்க்கையில் படிப்பினைகள் இருக்க மாட்டாது. எத்தனையோ குர்ஆன்களை முடித்தவர்களை நாங்கள் காணுகிறோம், சிறிய சூறாக்களுக்கு கூட விளக்கம் சொல்ல முடியாது, ஒரு வசனத்தை வைத்து பேச முடியாத நிலையை நாங்கள் இந்த உலகத்திலே காணுகிறோம். எனவே இருக்கக்கூடியவர்களாக இருந்தால் நிறைய படிப்பினைகளை நாங்கள் வைத்திருக்கிறோம் என்று சொல்லிதான் அல்லாஹ் அல் குர்ஆனிலே கதைகளை வரலாறுகளை சொல்லி காட்டுகின்றார். அந்த வகையில் ஒரு வரலாறு தான் இந்த காரூன் என்ற மனிதர். ஏழையாக இருந்து மீன் பிடித்து தொழில் செய்யக்கூடிய அன்பான சகோதரர்களே, இன்று நம்முடைய சமூகத்தில் கூட தொழறதுக்கு நேரம் இல்லை, இபாதத்தை செய்வதற்கு நேரம் இல்லை, சில போது ரமலான் மாதத்தில் கூட கியாமுல் லைலுக்கு வருவதற்கு நேரம் இல்லை என்றெல்லாம் சொல்லக்கூடிய வியாபாரிகள், பெரும் முதலாளிகள், பெரும் உத்தியோகத்தர்களுடைய ஆரம்ப நிலையை எடுத்து பாருங்கள். ஒரு பெட்டி கடையோடு இருக்கும் போது, சின்ன ஒரு தொழில் செய்யும் போது, அல்லது ஆரம்ப கல்வியை படிக்கும் போது பள்ளியோடு தொடர்புள்ளவர்களாக, அல்லாஹ்விடத்தில் கெஞ்சக்கூடியவர்களாக, அல்லாஹ்விடம் சுஜூதில் துஆ கேட்கக்கூடியவர்களாக இருந்து அல்லாஹ் ஒரு நிலைக்கு கொண்டு வந்ததன் பின்னால் அல்லாஹ்வை மறந்து விடுகிறார்கள். இந்த வரலாறை அல்லாஹ் நிறைய பாடமாக நமக்கு சொல்லி காட்டுகிறார். அல்லாஹ்வை மறந்ததன் பின்னால் அவர்களுடைய உலக வாழ்க்கை அப்படியே அலங்காரமாக காட்டப்படுகிறது. உலகத்தை அல்லாஹ் அலங்கரித்து காட்டுகிறான். அல்லாஹ்வை மறந்து அதிலே மூழ்கி விட்டு கடைசி நேரத்தில், மௌத்துடைய நேரத்தில் கை சேதத்தோடு போக வேண்டிய நிலையை அல்லாஹ் உருவாக்கின வரலாறுகளை நாங்கள் காணுகிறோம். இந்த காரூனை பற்றி அல்லாஹ் சொல்கிறான், இந்த காரூன மின் கௌமி மூசா, மூசா நபியுடைய காலத்திலே வாழ்ந்த மனிதன் தான் இந்த காரூன் என்பவன். ஃபபகா அலைஹிம், அந்த மக்களுக்கு அவன் அநியாயம் செய்ய ஆரம்பித்தான், அட்டூழியம் செய்ய ஆரம்பித்தான், உலகத்திலே மமதையோடு வாழ ஆரம்பித்தான், ஏழைகளை புறக்கணித்து அவர்களை கேவலப்படுத்தக்கூடிய வேலையை செய்ய ஆரம்பித்தான். வஆதைனாஹு மினல் குனூஸ், அவனுக்கு நாங்கள் சொத்தை கொடுத்தோம், பொக்கிஷங்களை கொடுத்தோம். அல்லாஹ் எப்படி வர்ணிக்கிறான் தெரியுமா? அவனுடைய சொத்துகளுடைய திறவுகோல்களை, சாவிகளை சுமப்பதற்கே பெரியதொரு கூட்டம் தேவைப்பட்டது. அந்த அளவுக்கு அல்லாஹ் சொத்தை கொடுத்திருந்தான். மிகப்பெரிய சொத்துக்கு சொந்தக்காரனாக மாறினான். அந்த மக்கள் அவனை பார்த்து சில உபதேசங்களை சொன்னார்கள். இன்று அல்லாஹ் நமக்கு சொல்ற பாடம் அதுதான். அந்த காரூனுக்கு செய்த உபதேசத்தை அல் குர்ஆன் எமக்கு சொல்லி காட்டுகிறது. சிந்திக்கக்கூடியவர்களாக இருந்தால் பாடம் பெற்றுக் கொள்ளலாம். அந்த மக்கள் காரூனை நோக்கி சொன்னார்கள், லா தஃப்ரஹ், நீ பெருமை அடிக்க வேண்டாம். இன்னல்லாஹ லா யுஹிப்புல் முஃப்ரிஹீன், இன்னல்லாஹ லா யுஹிப்புல் ஃபரிஹீன், பெருமை அடிக்கக்கூடியவர்களை, ஆடம்பரம் பேசக்கூடியவர்களை அல்லாஹ் ஒருபோதும் நேசிக்க மாட்டான். நீ ஆடம்பரமாக நடக்க வேண்டாம் என்று சொல்லி அந்த காரூனுக்கு சில உபதேசங்களை சொல்கிறார்கள். அந்த மக்கள், அந்த காலத்திலே வாழ்ந்த நல்லவர்கள் சில உபதேசங்களை சொல்லி காட்டுகிறார்கள். அதை அல்லாஹ் குர்ஆனிலே சூரா கஸ்ஸஸ் என்ற அத்தியாயத்திலே தொடர்ந்து சொல்லி காட்டுகிறான். வலா வப்தகி ஃபீமா ஆதாக்கல்லாஹு அத்தாரல் ஆখিরা, முக்கியமான சில உபதேசங்கள். வப்தகி ஃபீமா ஆதாக்கல்லாஹு அத்தாரல் ஆখিরা, அல்லாஹ் உனக்கு தந்ததிலிருந்து மறுமையை நீ ஆதரவு வைப்பாயாக. வலா தன்ஸ நஸீபக மினத் துன்யா, உலகத்திலே உனக்கு ஒரு பங்கு இருக்கிறது, அதனை நீ மறந்து விடாதே. வஅஹ்சின் கமா அஹ்ஸனல்லாஹு இலைக், அல்லாஹ் உனக்கு உபகாரம் செய்தது போன்று நீ மற்றவர்களுக்கும் உபகாரம் செய்வாயாக. அதே போன்று வலா தப்தகி, பூமியில நீ ஃபசாது செய்து தெரிய வேண்டாம். வலா தபகில் ஃபசாத ஃபில் அர்ள், பூமியிலே குழப்பம் விளைவிக்க வேண்டாம் என்ற 4 உபதேசங்களை அந்த மக்கள் சொல்லி காட்டுகிறார்கள்.
ஒன்று ஒப்தகி ஃபீமா ஆதாகல்லாஹு அத்தாரல் ஆஹிரா, அல்லாஹ் உனக்கு தந்ததிலிருந்து மறுமையை ஆதரவு வைப்பாயாக. சுப்ஹானல்லாஹ். நிறைய தஃசீர்களை நாங்கள் பார்க்குறோம். அல்லாஹ் தஆலா எங்களுக்கு என்னென்னலாம் இந்த உலகத்தில் நிஅமத்தாக தந்தானோ, அருட்கொடையாக தந்தானோ, அவைகளை நாங்கள் இந்த உலகத்திலே பாவித்து மறுமைக்காக வாழ வேண்டும், மறுமை சிந்தனையோடு வாழ வேண்டும், மறுமைக்கு தயாரிக்கக்கூடிய நிலையில் தான் நம்முடைய உலக வாழ்க்கை இருக்க வேண்டும். ஒபுதகி, நீ ஆதரவு வைக்க வேண்டும் மறுமையை என்பதை அந்த காரூனுக்கு, அல்லாஹ்வை மறந்து பெருமை அளிக்கக்கூடிய காரூனுக்கு உபதேசமாக சொல்லி காட்டுகிறார்கள். எம்முடைய வாழ்க்கையில் இந்த உலகம் குடிகொண்டிருந்தால், எம்முடைய வாழ்க்கையில் தொழுகைக்கு நேரம் இல்லை, ஓதுவதற்கு நேரம் இல்லை, இபாதத்து செய்வதற்கு நேரம் ஒதுக்க முடியாமல் இருக்கிறது என்றிருந்தால் எமக்கு இந்த உபதேசம் ஒரு பாடத்தை சொல்லித்தர வேண்டும். மறுமை சிந்தனை முதலாவதாக நம்முடைய உள்ளத்திலே வர வேண்டும். இஸ்லாத்துடைய ஒவ்வொரு அம்சத்தையும் பாருங்கள். நாங்கள் காலையிலே தூங்கி எழும்புகிறோம். எழும்பிய உடனேயே சுப்ஹானல்லாஹ், உள்ளங்களை படைத்த ரஹ்மான் எமக்கு எங்கெங்கெல்லாம் மௌத்துடைய சிந்தனையும் மறுமையுடைய சிந்தனையும் இல்லாமல் போகுமோ அந்த இடங்களிலே ஞாபகப்படுத்துவதை காணுகிறோம். தூங்கி எழும்பிய உடனேயே அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானா பஅதமா அமாதனா வ இலைஹி நுஷூர், மௌத்திலிருந்து ஹயாத்தாக்கிய, தூக்கத்திலிருந்து எழுப்ப வைத்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் என்று சொல்லிவிட்டு நாங்கள் அல்லாஹ்விடம் தான் திரும்பி செல்வோம். வ இலைஹி நுஷூர், நாங்கள் அல்லாஹ்விடம் தான் எழுப்பப்படுவோம். மறுமை சிந்தனை எழும்பியவுடன் எப்படிய நாவில் வரக்கூடிய முதலாவது வார்த்தை மறுமையை பற்றிய சிந்தனை. ஏதாவது ஒரு ஆபத்து நடக்கிறது, யாராவது மரணித்த ஒரு செய்தியை கேள்விப்படுகிறோம், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், நாங்கள் அல்லாஹ்விடமே மீண்டு போகக்கூடியவர்கள். சிந்தனை மறுமையுடைய நோக்கத்தை நமக்கு ஞாபகப்படுத்துகிறது. நாங்கள் அல்லாஹ்விடமிருந்து வந்தோம், அல்லாஹ்விடமே திரும்பி செல்வோம். ஒருவன் ஒரு பயணத்தை ஆரம்பிக்கிறான், ஒரு பிரயாணத்தை செய்ய துவங்குகிறான். சுப்ஹானல்லதி சஹ்ஹர லனா ஹாதா வ மா குன்னா லஹு முக்ரினீன் வ இன்னா இலா ரப்பினா லமுன்கலிபூன். பயணம் கொண்டு போறோம், வாகனத்தில் ஏறி இருக்கிறோம். உலகம் மறக்கக்கூடிய இடம் தான் பயணம். உலகத்துடைய சிந்தனை, அல்லாஹ்வுடைய சிந்தனை மறக்கடிக்கப்படக்கூடிய இடம் பயணம். இந்த பயணத்தை ஆரம்பிக்கும் போதே வ இன்னா இலா ரப்பினா லமுன்கலிபூன், நாங்கள் அல்லாஹ்விடம் தான் மீள இருக்கிறோம். எம்முடைய முடிவு அந்த ரப்புடைய கையில் தான் இருக்கிறது. ஆட்டம் பாட்டத்தோடு அல்லாஹ்வை மறந்து அனாச்சாரத்தோடு போகிறீர்களா, முடிவு ரப்பிடம் இருக்கிறது. சுப்ஹானல்லாஹ். இந்த மறுமை சிந்தனையை ஞாபகப்படுத்தக்கூடிய நிறைய இடங்களை பார்க்கிறோம். அல்லாஹ் இந்த காரூனுக்கு கூட முதலாவது உபதேசத்தால் என்ன சொல்கிறான், ஒப்தகி ஃபீமா ஆதாகல்லாஹ், அல்லாஹ் உனக்கு தந்ததிலிருந்து பொருளாதாரத்தை தந்திருக்கலாம், அல்லாஹ் எனக்கு அறிவை தந்திருக்கலாம், அதிகாரத்தை தந்திருக்கலாம், நல்ல ஆற்றலை தந்திருக்கலாம். இவை அனைத்தினூடாகவும் மறுமையை ஆதரவு வைக்க வேண்டும். மறுமையுடைய வெற்றியை தான் நோக்கமாக எடுக்க வேண்டும். பொருளாதாரத்தை ஹராத்தில் செலவழித்தால் மறுமையில நஷ்டம் அடைவோம். எம்முடைய நிஅமத்துகளை, எம்முடைய உறுப்புகளை அல்லாஹ் வெறுக்கக்கூடிய விதங்களில் பாவித்தால் நாங்கள் மறுமையில் நஷ்டம் அடைவோம். அல்லாஹ் தந்த அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்தால் நாளை மறுமையில் நாங்கள் அல்லாஹ்விடம் மாட்டிக்கொள்வோம், விசாரணைக்கு உட்படுத்தப்படுவோம். அல்லாஹ் தந்த சொத்தை நான் வீண் விரயம் செய்தால், ஹராத்துக்கு பாவித்தால் அல்லாஹ்விடம் நான் விசாரிக்கப்படுவேன். வப்தகி ஃபீமா ஆதாகல்லாஹ், அல்லாஹ் உனக்கு தந்ததிலிருந்து, அல்லாஹ் தந்த என்னென்னலாம் உன்னிடம் இருக்கிறதோ அவைகளை வைத்தினேன். அல்லாஹ் மறுமையை ஆதரவு வைப்பாயாக, மறுமை சிந்தனையோடு வாழ்வாயாக என்பதை அல்லாஹ் முதலாவது உபதேசமாக நமக்கு சொல்லித் தருகின்றான். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாங்கள் அடிக்கடி ஒரு துஆவை குர்ஆனை ஞாபகப்படுத்துகிறார். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன்னார். அடிக்கடி தொழுகைகளுக்கு பின்னால் ஓதப்படக்கூடிய ஒரு துஆ. குர்ஆனில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், சில மனிதர்கள் ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா, ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா என்று மாத்திரம் கேட்கிறார்கள். யா அல்லாஹ், இந்த உலகத்திலே நல்லதை தருவாயாக,
இந்த உலகத்திலே நல்ல வாய்ப்புகளை தருவாயாக. மறுமையை ஆதரவு வைக்குதல் என்பதற்கு அல்லாஹ் சொல்ற செய்தியை பாருங்க. அநேகமான மனிதர்கள் இவ்வாறு பிரார்த்திக்கிறார்கள். எவ்வாறு? இந்த உலகத்தில் நல்லதை தருவாயாக, என்னை வைத்தியராக ஆக்கியா அல்லாஹ், என் பிள்ளைகளை பெரிய தொழிலதிபர்களாக ஆக்கியா அல்லாஹ், வீட்டு வாசல்கள் நல்ல அந்தஸ்து, நல்ல கௌரவம், நான் கேட்கிறதெல்லாம் இந்த உலகத்தில் நடக்கணும் என்பதை ஆதரவு வைக்கிறார்கள். அவர்களுக்கு நாளை மறுமையில் எந்த பங்கும் இல்லை. அவர்களுக்கு நாளை மறுமையில் எந்த விதமான பாக்கியமும் இல்லையே, உலகத்தையே ஆதரவு வைத்தார்கள். ஆனால் இன்னும் சில மனிதர்கள் யகூலூன ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹஸனா, யா அல்லாஹ் இந்த உலகத்தில் நல்லதைத்தா, நல்ல வாய்ப்புகளைத்தா, வஃபில் ஆகிரத்தி ஹஸனா, நாளை மறுமையிலும் நல்லதை தருவாயாக என்று துஆ கேட்கிறார்கள். வகீனா அஸாபன்னார், யா அல்லாஹ் வேதனையிலிருந்து எங்களை பாதுகாத்து நாளை மறுமையிலும் நல்லதை தருவாயாக என்று துஆ கேட்கிறார்கள். இவர்களுக்கு தான் பாக்கியம் இருக்கிறது என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அன்பான சகோதரர்களே, எனவே உலகத்துக்காக வேண்டி மாத்திரமல்ல எங்களுடைய வாழ்க்கை மறுமையை நோக்கமாக கொண்டதாக இருக்க வேண்டும். என்ன செய்வதாக இருந்தாலும் ஏன் ரப்பு என்னை பொருந்திக் கொள்வானா, ஏன் ரப்புடைய பொருத்தம் எனக்கு கிடைக்குமா, நான் ஒரு தர்மம் செய்கிறேன், ஒரு உதவியை செய்கிறேன், ஏன் ரப்பு என்னை பொருந்திக் கொள்வானா, மறுமையில் எனக்கு பாக்கியம் கிடைக்குமா, இதுதான் முக்கியமான நோக்கமாக இருக்க வேண்டும். அல்லாஹ் உங்களுக்கு என்ன வளத்தை தந்தானோ அதனூடாக மறுமையை ஆதரவை. சின்ன ஒரு தர்மத்தை செய்கிறேன். அன்பான சகோதரர்களே, இன்னைக்கு நம்முடைய நாட்டில் நம்முடைய மனோநிலையை பாருங்க. ஏதாவது ஒரு உதவியை செய்தா 4 பேர் என்னைய பத்தி பேசணும், 4 பேருக்கிட்ட நன்மதிப்பு பெறணும், என்னைய பத்தி எல்லாரும் நல்லது கதைக்கணும் என்று எதிர்பார்ப்பது என்பது இன்றைக்கு சர்வசாதாரணமாக மாறி இருக்கிறது. ஒரு உதவியை கொடுக்கிறோம், ஒரு ஏழை குமர கரை சேர்க்கிறோம், ஒரு ஏழை குடும்பத்துக்கு உதவியை செய்கிறோம், என்னைய கண்ட சலாம் சொல்லணும், எனக்கு முன்னால கூடி குறுகி போகணும், என்ன பார்த்தா மதிக்கணும், உள்ளம் தானாக ஏற்றுக்கொள்கிறது. அதனாலதான் நாங்க ஒரு உதவியை செய்த ஒரு மனிதர் எங்களை பார்த்து சலாம் சொல்லாம போனா கோபம் அடைகிறோம், எங்களோட பேச்சை கேட்கலன்னு ஆத்திரம் அடைகிறோம். சஹாபாக்கள் பத்தி அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். அவர்கள் ஏழைகளுக்கு உதவி செய்வார்கள், கஷ்டப்பட்டவர்களுக்கு உதவி செய்வார்கள், கொடுத்து விட்டு என்ன சொல்வார்களா, லா நுரீது மின்கும் ஜஸாஅன் வலா ஷுக்கூரா, நாங்கள் உங்களிடமிருந்து எந்த பிரதிபலனையும் எந்த நன்றியையும் எதிர்பார்க்க மாட்டோம், நாங்கள் பயப்படுவதெல்லாம் அபூசன் கந்தரீரா, பயங்கரமான அந்த மறுமை நாளை தான் நாங்கள் பயப்படுகிறோம், உங்களிடம் எந்த ஒன்றையும் எதிர்பார்க்க மாட்டோம். சுப்ஹானல்லாஹ். இந்த நிலைதான் எம்முடைய வாழ்க்கையில் வர வேண்டிய. என்ன உதவியை செய்தாலும் எந்த இபாதத்தை செய்தாலும் சில போது வணக்க வழிபாடுகளை செய்துட்டு கூட அதை மற்ற மக்கள்கிட்ட சொல்ல நிம்மதியே இல்லை. இதுக்கு நிறைய பேர் வாழ்க்கையை பார்க்கிறோம். இரவு முழுக்க நின்று வணங்கினோம், இரவு முழுக்க குர்ஆன் ஓதினோம், காலையில சுபஹ தொழுத பின்னால் 2 பேர்த்துக்கிட்ட சொல்லாட்டி நிம்மதியே இல்லை, தாங்கி கொள்ளையலாது, அப்படி பழகி போயிருக்கிறோம். செய்த தர்மத்தை இன்னொரு ஆள்கிட்ட சொல்லாம தாங்கி கொள்ளையலாது. இது ஷைத்தானுடைய தாக்கம். அன்பான சகோதரர்களே, நாங்கள் செய்த நல்ல அமல்களை அல்லாஹ்விடம் முறையிட வேண்டும். ரப்பே, நான் செய்த இபாதத்தை நீ ஏற்றுக்கோயா அல்லாஹ், நான் செய்த தர்மத்தை ஏற்றுக்கோயா அல்லாஹ், மறுமையில் எனக்கு பாக்கியங்களை தா ரஹ்மானே என்பதுதான் எம்முடைய பிரார்த்தனையாக இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிக முக்கியமான ஒரு உபதேசமாக சொல்லி காட்டுகிறார். வலா தன்ஸ நஸீபக மினத் துன்யா. இரண்டாவது, அந்த காரூனை பார்த்து அந்த மக்கள் சொன்ன முதலாவது உபதேசம் மறுமையை ஆதரவை. உலகத்துக்காக வாழ வேண்டாம், அது எமக்கல் குர்ஆன் சொல்லி தருகிறது. நாங்க மறுமைக்காக வாழ வேண்டும், உலகத்துடைய சிந்தனை முறை நோக்கமாக வரக்கூடாது என்று சொல்லிவிட்டு வலா தன்ஸ நஸீபக மினத் துன்யா, உலகத்தில் உனக்கு ஒரு பங்கு இருக்கிறது, உலகத்தை நீ ஆரோக்கியமாக வாழ வேண்டும், உனக்கு தேடிக்கொள்ள வேண்டும், உலகத்துக்காகவே நீ வாழ வேண்டும், எம்முடைய ஹக்கு இருக்கும், எம்முடைய பங்கு இருக்கும். ஆனால் அது நோக்கமாக ஆகக்கூடாது. குடும்பங்களோடு வாழ்வது, தொழில் செய்வது, வியாபாரத்தில் ஈடுபடுவது, எம்முடைய உறவுகளை கவனிப்பது, பிள்ளைகளை வளர்ப்பது, அவர்களுக்கு நல்ல அறிவை கொடுத்து அவர்களை ஆளாக்குவது என்பதெல்லாம் உலகத்துடைய தேவை.
என்னுடைய உடலை நான் கவனிக்க வேண்டும், என்னுடைய உடலுக்குள்ள ஒரு ஹக்கு இருக்கிறது, இவைகளை நான் பார்க்க வேண்டும். ஆனால் நோக்கம் மறுமைதான் என்பதை அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனினூடாக காரூனுக்கு செய்த உபதேசமாக சொல்லி காட்டுகின்றான். அன்பான சகோதரர்களே, அந்த காரூனை பார்த்து அந்த மக்கள் மூன்றாவதாக சொல்கிறார்கள், வ அஹ்சின் கமா அஹ்ஸனல்லாஹு இலைக். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் உனக்கு உபகாரம் செய்ததை போன்று நீ மக்களுக்கு உபகாரம் செய்வாயாக. நீ ஒரு ஏழையாக இருந்து அல்லாஹ்வுடைய உபகாரத்தினூடாக உதவியினூடாக இந்த அளவுக்கு வந்திருக்கிறாயே, நீ மக்களுக்கு உபகாரம் செய், அதே நன்மைகளை மக்களுக்கு செய் என்பதாக அந்த மக்கள் காரூனை நோக்கி சொல்கிறார்கள். அல்லாஹ் அந்த செய்தியை குர்ஆன் எங்களுக்கு பாடமாக சொல்லி தருகிறார். வ அஹ்சின் கமா அஹ்ஸனல்லாஹு இலைக். அல்லாஹ் எங்களுக்கு எப்படி உபகாரம் செய்தான். சுப்ஹானல்லாஹ், நாங்கள் எல்லோரும் அல்லாஹ்வை வணங்குவதற்காக இந்த இடத்துல நோன்பு பிடித்து உட்கார்ந்து இருக்கிறோம். அல்லாஹ்வை வணங்குவதற்கு எதிர்பார்த்திருக்கிறோம், அல்லாஹ்வோட ரஹ்மத் எதிர்பார்த்து வந்திருக்கிறோம். இந்த பாக்கியத்தை கூட அடையாதவர்கள் நம்முடைய நாட்டில் எத்தனை பேர் இருக்கிறார்கள். நோயோடும் படுக்கையோடும் எழும்ப முடியாமலும் தன்னுடைய சுய தேவைகளை கூட செய்து கொள்ள முடியாமல் கஷ்டப்படக்கூடிய அவதிப்படக்கூடியவர்கள் நம்முடைய உறவுகள் எத்தனை பேர் இருப்பார்கள். அல்லாஹ் உபகாரம் செய்து எங்களை உட்கார வைத்திருக்கிறானே, நாங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும். அல்லாஹ்வுக்கு நன்றி உணர்வோடு நாங்கள் இந்த உலகத்தில் வாழ வேண்டும். நான் எனக்கு அல்லாஹ் எவ்வாறு உபகாரம் செய்து வாழ வைத்திருக்கிறானோ, என்னால் முடிந்தவைகளை நான் மற்றவர்களுக்கு செய்ய வேண்டும். இஹ்சான் என்பது என்னுடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் ஒரு பாடமாக சொல்கிறான். வ அஹ்சின் கமா அஹ்ஸனல்லாஹு இலைக். அல்லாஹ் உனக்கு உபகாரம் செய்ததை போன்று நீ மற்றவர்களுக்கு உபகாரம் செய்வாயாக. முதலாவதாக என்னுடைய உறுப்புகளை எடுத்துக்கொள்ளுங்கள். அல்லாஹ் எனக்கு கேட்கும் திறனை தந்திருக்கிறான், பேசும் ஆற்றலை தந்திருக்கிறான், அதே போன்று பார்க்கக்கூடிய ஆற்றலை தந்திருக்கிறான், சிந்திக்கும் திறனை தந்திருக்கிறான். இந்த உலகத்திலே பார்வையற்றவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள், செவிப்புலன் இல்லாதவர்கள் எத்தனை பேர், தன்னுடைய உள்ளத்துக்கு வரும் கருத்தை பேச முடியாமல் அவதிப்படக்கூடியவர்கள் எத்தனை பேர் பார்க்கிறோமா இல்லையா? சிந்தனை ஆற்றல் இல்லாமல் உலகத்திலே ஒதுக்கப்பட்டவர்கள் எத்தனை பேர். அல்லாஹ் அஹ்ஸனல்லாஹு இலைக். அல்லாஹ் எனக்கு உபகாரம் செய்து அந்த நிஅமத்துகளை தந்திருக்கிறான். இந்த நிஅமத்துகள் ஒழுங்காக பாவிக்கப்பட வேண்டும், இதனுடைய ஹக்குகள் உரிமைகள் பேணப்பட வேண்டும். இவைகளுக்கு நாங்கள் அநியாயம் செய்யக்கூடாது. முதலாவது பாடம், அல்லாஹ் உபகாரம் செய்ததை போன்று அவைகளை நல்ல வழியிலே நாங்கள் பயன்படுத்த வேண்டும். என்னுடைய காது, என்னுடைய நாவு, என்னுடைய உரிமை, நான் எதை வேண்டுமானாலும் செய்வேன் என்று இந்த அந்த பலம் பேச வைப்பதை நாங்கள் காணுகிறோம். நான் எதை வேண்டுமானாலும் கேட்பேன், எனக்கு சுதந்திரம். யாரால் தடுக்க முடியும்? யாரால் தடுக்க முடியும்? என்னுடைய காது, நான் எதை வேண்டாலும் கேட்பேன். என்னுடைய நாவு, நான் எதை வேண்டுமானாலும் பேசுவேன். யாராலும் ஒன்றும் தடுக்க முடியாது. நாட்டுடைய சுதந்திரம் என்று சொல்வார்கள். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சில சவால்களை விட்டு கேட்கிறான். அல்லாஹ் நாடினால் லதஹப அலா குலூபிஹிம், உள்ளங்கள் மீது அல்லாஹ் சீல் வைத்து விடுவான். அல்லாஹ் நாடினால் கேட்கும் திறனை எடுத்து விடுவான், பேசும் ஆற்றலை எடுத்து விடுவான். யாரால் திரும்ப பெற முடியும்? சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சவால் விட்டு கேட்கிறான். நீங்க உங்களுடைய நாவு, உங்களுடைய காது, ஏண்ட உரிமை, நாட்டு சட்டம் என்று செயல்படுகிறீர்களா? நான் நாடினால் உங்கள் நரம்பை சுருக்கி விடுவேன். யாரிடம் போக முடியும்? சுப்ஹானல்லாஹ். என்னிடம் கோடிக்கணக்கு பணம் இருக்கிறது, நான் பெரும் சொத்துக்காரன், நான் வெளிநாட்டுக்கு போய் மருத்துவம் செய்வேன் என்று போகலாம். அந்த வைத்தியருடைய கடைசி முடிவு என்ன தெரியுமா? எங்களால் முக்கியமான முயற்சியை செய்தோம், உங்கள் கடவுளிடம் கேட்டுக்கொள்ளுங்கள் என்று சொல்லிவிடுவார்கள். இதுதான் கடைசி முடிவு. அதற்கு பிறகுதான் அல்லாஹ்விடம் கேட்டு பார்ப்போம் என்று வந்து சேருவார்கள். இன்னைக்கு நிறைய பேர்கள் அல்லாஹ்வை மறந்து அட்டூழியம் செய்து பாவத்தில் ஈடுபட்டு படுக்கைக்கு போயிருக்கிறார்கள். இப்ப அல்லாஹ்வை கூப்பிடுற நிலைமையை நாம் பார்க்கிறோம். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் நமக்கு தந்த உறுப்புகள் முழுமையாக அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடியதாக பாவிக்கப்பட வேண்டும். என்னுடைய காதினால் ஒரு பாவத்தை நான் கேட்கிறேனா,
ஒரு ஹராத்தை கேட்கிறேனா என் உள்ளம் சொல்லணும், நாளை மறுமை நாளில் எனக்கு பதில் சொல்லும், எனக்கு எதிராக பேசும். என்னுடைய நாவினால் நான் ஒரு ஹராத்தை பேசுகிறேனா, பொய் சத்தியம் செய்கிறேனா, என்னுடைய நாவுனால மறுமை நாளில் எனக்கு எதிராக பேசும். குர்ஆன் அல்லாஹ் சொல்லி தருகிறான். அடிக்கடி ஓதக்கூடிய சூரா யாசீன் சொல்கிறது, உங்களுடைய ஒவ்வொரு உறுப்பையும் நான் பேச வைப்பேன். எனவே அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வ அஹ்சின் கமா அஹ்ஸனல்லாஹு இலைக், அல்லாஹ் உனக்கு உபகாரம் செய்தது போன்று நீ மக்களுக்கு உபகாரம் செய்வாயாக. எம்முடைய அமானிதங்கள் முழுமையாக பேணப்பட வேண்டும். எம்முடைய உலக வாழ்க்கையுடைய வியாபாரங்கள், கொடுக்கல் வாங்கல்கள் ஹலாலானதாக இருக்க வேண்டும். அல்லாஹ் எமக்கு உலகத்திலே தைரியமாக வாழ வைத்தது போன்று நாங்கள் நன்றி உணர்வோடு மற்றவர்களுக்கு உபகாரம் செய்ய வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து சில பாடங்களை சொல்லிக் கொடுக்கிறார்கள். அதில் சஹாபாக்களை வைத்துக் கொண்டு கேட்கிறார்கள், மல் இஹ்சான், இஹ்சான் என்றால் என்ன முஹம்மதே என்று கேட்டபோது ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அன் தஅபுதல்லாஹ கஅன்னக தரா, நீ அல்லாஹ்வை பார்ப்பது போன்று வணங்க வேண்டும். ஃபஇன் லம் தகுன் தரா ஃபஇன்னஹு யரா, நீ அல்லாஹ்வை காணாவிட்டாலும் அல்லாஹ் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற சிந்தனையோடு நீ வணங்க வேண்டும். சுப்ஹானல்லாஹ். இந்த வணக்கத்தை எங்களோட வாழ்க்கையில் ஏற்படுத்துவதுதான் அல் இஹ்சானுடைய ஒரு பகுதி. உள்ளச்சத்தோடு அல்லாஹ்வை வணங்குதல், பயபக்தியோடு அல்லாஹ்வை வணங்குதல். இந்த ரமலானை நாங்கள் ஹயாத்தாக்கக்கூடிய நேரம் தொழக்கூடிய தொழுகைகளை உள்ளச்சத்தோடு, அல்லாஹ் என்னைய பார்த்து கொண்டிருக்கிறான், நான் யாருக்காகவே நீ வணங்கவில்லை, 4 பேருக்காக தொழல்ல, 4 பேருக்காக நோம்பு பிடிக்கல, அல்லாஹ்வுக்காக நான் நோம்பு பிடிக்கிறேன் என்ற எண்ணத்தை உள்ளத்தில் வரவழைத்துக் கொள்ளுங்கள். கியாமுல் லைல பயபக்தியோடு தொழுங்க. அன்பான சகோதரர்களே, வெறுமனே சடங்காக ஆக்கிக் கொள்ள வேண்டும். பெரும்பாலான பகுதியில் பார்க்கிறோம், அவசரமாக தொழ வேண்டும். இமாம் அதிகமாக அவசரமாக தொழுது முடிக்க வேண்டும். ருக்கு சுஜூதுகளை நீட்டும் போது மக்களுக்கு எரிச்சல் வருகிறது. நோயாளிகள் இருக்கிறார்கள், கவனிப்பதில்லையா என்று கேட்பார்கள். அன்பான சகோதரர்களே, எங்களை போன்ற மனிதர்கள் தான் சஹாபாக்கள். இரவு முழுவதும் நின்று வணங்கினார்கள் என்ற வரலாறுகளை கேள்விப்படுகிறோமே. என்ன அதோடைய ரகசியம்? இன்றைக்கு தக்பீர் கட்டினால் ஓதக்கூடிய திக்ர்களுடைய வரலாறுகளே அந்த பட்டியலை எடுத்து பார்த்தால் ஓரிரு திக்ரு தான் நமக்கு தெரியும். ருக்குவுக்கு போய் சுப்ஹான ரப்பியல் அதீம், சுப்ஹான ரப்பியல் அதீம், இது மட்டும்தான் நாங்கள் பாடமாக்கி வச்சுக்கிறோம். ஒரு 10 தடவை சொல்றது, 10 தடவை சொல்லிட்டு இமாம் எலும்பல்லையா கால் வலி வரும், முட்டுக்கால் வலி வரும், முதுகு வலி வரும், நோய் வாரது போன்று விளங்கும். ரசூலுல்லாஹ் ஓதின ஔராது இன்னைக்கு ஹதீஸ் கிரந்தங்கள்ல தாராளமாக இருக்கிறது. எல்லா போன்கள்லையும் எங்களுக்கு டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். ரசூலுல்லாஹ் ஓதினார்கள், சுப்ஹான ரப்பியல் அதீம், சுப்ஹானக அல்லாஹும்ம ரப்பனா வ பிஹம்திக் அல்லாஹும்ம இக்ஃபிர்லி. அர்த்தத்தை விளங்கி ஓதின ருக்குவுல கால் வலி வருதான்னு பார்ப்போம். சுப்ஹானக அல்லாஹும்ம ரப்பனா வ பிஹம்திக், யா அல்லாஹ் நீ தூய்மையானவன் ரப்பே, என்ற பாவத்தை மன்னிச்சிடியா அல்லாஹ். அல்லாஹும்ம லக ரகஅது வ பிக ஆமன்து வ லக அஸ்லம்து ஹஷஅ லக சம்இ வ பஸரி வ முஹி வ அஸபி. யா அல்லாஹ், உனக்கு முன்னால் தலையை சாய்த்து ருக்குல வந்திருக்கிறேன். யா அல்லாஹ், என்னுடைய கேள்வி, என்னுடைய பார்வை, என்னுடைய சிந்தனை அனைத்து உனக்கு அடிபணிந்து விட்டன. யா அல்லாஹ், என்னுடைய நான் நிற்கக்கூடிய பாதம் உட்பட உனக்கு சொந்தம் ரப்பே, என்ற பாவத்தை மன்னிச்சிடியா அல்லாஹ். இந்த துஆக்களை அர்த்தத்தை விளங்கி ஓதி பாருங்க, இன்பமானதாக இருக்கும், தொழுவது ஆர்வம் உள்ளதாக இருக்கும். அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ்வோட முனாஜா செய்து கொண்டு நாங்கள் தொழுவோம். சுஜூது ஓதுற திக்ருகளை ரசூலுல்லாஹ் சொல்லி தந்தார்கள். ஒவ்வொரு ஔராதும் இன்னைக்கு நாங்கள் ஒரு குறிப்பிட்ட துஆவை வச்சு கொண்டிருக்கிறோம். இன்னக ஹமீதும் மஜீத் என்ற தஹியாத் ஓதின பேர் வேற ஒன்றும் தெரியா. இமாம் நீண்ட நேரம் இருந்தால் எரிச்சல் வருகிறது. ரசூலுல்லாஹ் ஓதுறதுக்கு சொல்லி தந்தார்கள், ஒரு பட்டியலையே சொன்னார்கள். அத்தஹியாத்து இன்னக ஹமீதும் மஜீதுக்கு பின்னால் ரசூலுல்லாஹ் திக்ருகள் ஓதுவார்கள். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் மஹ்ஸமி வல் மஹ்ரம். ரசூலுல்லாஹ் அடிக்கடி ஓதுவார்களாம். சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், இந்த துஆவை நீங்க அத்தஹியாத்துல அதிகமாக ஓதுறீங்களே. அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஒரு மனிதன் கடன்காரனானால் அவன் தானாகவே பாவியாகி விடுவான். சுப்ஹானல்லாஹ். இதை பார்க்கிறோமா இல்லையா? சமூகத்தில் இருக்கிறவன் கடன்காரனத்தோடு அட்ரஸ் இல்லாமல் போறான், பேசினா பொய்ய பேசுறான்,
வாக்களித்தா மாறு செய்கிறான், ஊரை விட்டே ஓடுற நிலைமை ஏற்படுகிறது. யா அல்லாஹ், என்னை கடன்காரனாகுவதை விட்டும் பாவியாகுவதை விட்டும் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். அழுது கேள்வி அத்தஹியாத்துல அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் மஅஸமி வல் மக்ரப். யா அல்லாஹ், கடன்காரனாகுவது பாவியாகுவது இதை விட்டு உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். சுப்ஹானல்லாஹ். இந்த திக்ருகள், இந்த ஔராதுகளை ஓதி எங்களுடைய தொழுகையை இஹ்லாஸோடு நாங்கள் தொழும் போது தான் அந்த இஹ்சான் நமக்கு ஏற்படுகிறது. அல்லாஹ் என்பதை காண்பது போன்று வணங்கக்கூடிய ஒரு நிலை வருகிறது. அன்பான சகோதரர்களே, அந்த காரூனுக்கு செய்த உபதேசத்தில் ஒன்று என்னது? வஅஹ்சின் கமா அஹ்ஸனல்லாஹு இலைக். அல்லாஹ் உனக்கு உபகாரம் செய்தது போன்று நீ மற்றவர்களுக்கு உபகாரம் செய்வாயாக. அல் குர்ஆன் எல்லாம் நிறைய பாடங்களை இதன் ஊடாக எமக்கு சொல்லி தருகிறதை நாங்கள் பார்க்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அம்மா பஅத். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனை சொல்லக்கூடிய வரலாறுகளில் ஒன்றுதான் காரூன் என்பவனுடைய வரலாறு. அந்த மக்கள் அவனுக்கு செய்த உபதேசங்கள், 4 உபதேசங்களை அல் குர்ஆன் சூரா கஸஸ் என்ற அத்தியாயத்தை நமக்கு சொல்லி காட்டுகிறது. அதில் 4வதாக அந்த மக்கள் சொல்கிறார்கள், வலா தபகில் ஃபஸாத ஃபில் அர்த். பூமியிலே நீ ஃபஸாது செய்ய வேண்டாம், ஃபித்னாவை உண்டாக்க வேண்டாம், இந்த பூமியிலே நீ ஃபஸாது செய்ய வேண்டாம். இன்னல்லாஹ லா யுஹிப்புல் முஃப்ஸிதீன். ஃபஸாது செய்பவர்களை அல்லாஹ் விரும்ப மாட்டான், ஃபித்னாக்களை உண்டாக்கக்கூடியவர்களை அல்லாஹ் விரும்ப மாட்டான் என்ற ஒரு செய்தியை அந்த மக்கள் அந்த காரூனுக்கு உபதேசமாக சொல்கிறார்கள். அன்பான சகோதரர்களே, நாங்கள் ஃபித்னா என்று சொன்னால், ஃபஸாத் என்று சொன்னால் நாங்கள் விளங்கி கொண்டிருப்போம் யாரையாவது கொல்லுவது, யாருக்காவது அநியாயம் செய்வது, அடிப்பது, திருடுவது, இதுதான் நாங்கள் ஃபஸாதுன்னு விளங்கி வைத்திருப்போம். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆன்ல சில இடங்களில் பாவிக்கிறான், ஃபஸாத் என்ற வசனத்தை பாவிக்கிறான். நீங்க ஃபித்னா செய்ய வேண்டாம், குழப்பத்தை விளைவிக்க வேண்டாம் என்று அல்லாஹ் சில இடங்களை சொல்லி காட்டி அதை எங்களுக்கு பாடமாக இஸ்லாம் சொல்லி தருகிறது. அன்பான சகோதரர்களே, அதில் ஒரு பகுதிதான் ஃபஸ்குரு ஆலா அல்லாஹ். அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை நீங்கள் சிந்தியுங்கள், அல்லாஹ்வுடைய வல்லமைகளை நீங்கள் உங்கள் உள்ளத்துக்குள் எடுங்க. அல்லாஹ்வுடைய வல்லமைகளை நீங்கள் சிந்தித்தால் உண்மை மூமின்களாக மாறலாம். வலா தக்ஸவ் ஃபில் அர்லி முஃப்ஸிதீன். பூமியில ஃபஸாதுக்காரர்களாக மாற வேண்டாம். அல்லாஹ்வை மறந்தால், அல்லாஹ்வுடைய வல்லமைகளை உதாசீனம் செய்தால் அவன் தானாகவே ஃபஸாதுக்காரனாக மாறிவிடுவான், குழப்பக்காரனாக மாறிவிடுவான். நாங்க பார்க்கிறோம், அல்லாஹ் மறந்த உடனே ஷைத்தான் கூட்டாளியாக மாறிடுவான். எப்ப அல்லாஹ்வுடைய தொடர்பு இல்லாமல் போகிறதோ ஷைத்தான் நண்பனாக மாறிவிடுவான், அவன் ஃபித்னாக்காரனாக மாறிவிடுவதை நாங்கள் காணுகிறோம். இரண்டாவதாக அல் குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார், நீங்கள் சாப்பிடுங்கள், குலு வஷ்ரபு, நீங்கள் சாப்பிடுங்கள், குடியுங்கள், மிர் ரிஸ்கில்லாஹ், அல்லாஹ் தந்த உணவிலிருந்து சாப்பிடுங்கள், குடியுங்கள், வலா துஸ்ரிஃபு, வீண் விரயம் செய்ய வேண்டாம். அல்லாஹ் தந்த அருட்கொடையை பாவிக்கலாம், சாப்பிடலாம், தேவைக்கு குடிக்கலாம், சாப்பிடலாம், ஆனால் வீண் விரயம் செய்ய வேண்டாம் என்று சொல்லிவிட்டு வலா தக்ஸவ் ஃபில் அர்லி முஃப்ஸிதீன், பூமியில நீங்கள் குழப்பம் விளைவிக்க வேண்டாம். யார் வீண் விரயம் செய்கிறார்களோ அவன் குழப்பக்காரன். சுப்ஹானல்லாஹ். நாங்க நினைச்சு கொண்டிருக்கிறோம் ஃபஸாத் என்பது வேறு. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான், ஒருவன் வீண் விரயம் செய்கிறானா, வீணாக பொருளை செலவழிக்கிறானா, வீட்டை உடைத்து கட்டுகிறானா, அநியாயமாக பொருளாதாரத்தை செலவு செய்கிறானா, இவன் அல்லாஹ்வுடைய பார்வையில முஃப்ஸித், குழப்பக்காரன். சுப்ஹானல்லாஹ். இன்னைக்கு சொல்லுவோம், ஏண்ட சொத்து நான் சம்பாதித்தது நான் எப்படி செலவழிப்பேன் என்பார்கள். அல்லாஹ் தந்த நிஅமத், அல்லாஹ் தந்த அருட்கொடை நிச்சயமாக விசாரிப்பான். அதே போன்று அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இன்னும் ஒரு இடத்துல சொல்லி காட்டுகிறான், அளவு நிர்வகிகளில் நீங்கள் முழுமையாக செயல்படுங்கள். பொருளாதாரத்தில் கொடுக்கல் வாங்கல் செய்யும் போது நீதமாக செயல்படுங்கள், அளந்து நிறுத்து கொடுக்கும் போது சமமாக நீதமாக செயல்படுங்கள். வலா தக்ஸவ் ஃபில் அர்லி முஃப்ஸிதீன், பூமியில நீங்கள் குழப்பம் விளைவிக்க வேண்டாம். எந்த சமூகம் வியாபாரத்துல மோசடி செய்கிறதோ, எந்த மனிதன் கொடுக்கல் வாங்கலில் அநியாயம் செய்கிறானோ, இஸ்லாத்துடைய பார்வையில் அவன் ஃபஸாதுக்காரன், குழப்பக்காரன். சுப்ஹானல்லாஹ்.
இன்னைக்கு என்ன எங்கட சமூகம் சொல்கிறது தெரியுமா? 4 பொய் சொல்லாம தேடலாது, 4 பொய்ய சொன்னா தான் முன்னேறலாம். இன்னைக்கு ஒரு வேத வாக்காக ஆகி கொண்டிருக்கிறார்கள். ஒரு 2 சத்தியத்தை சொன்னா தான் சம்பாதிக்கலாம். அல்லாஹ்வுடைய பார்வையில் அவன் ஃபசாதுக்காரன். சுப்ஹானல்லாஹ். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அந்த காரூனுக்கு செய்த 4 உபதேசத்தினூடாக எமக்கு பாடம் சொல்லித் தருகிறான். நாங்கள் மறுமைக்காக வாழ வேண்டும், அல்லாஹ்விடத்திலே நல்ல மனிதனாக மாற வேண்டும், எமக்கு அல்லாஹ் செய்ததை போன்று மற்றவர்களுக்கு உபகாரம் செய்ய வேண்டும், பூமியில் குழப்பம் விளைவிக்க கூடாது, வீண் விரயம் செய்வதனூடாக, அல்லாஹ்வை மறப்பதின் மூலமாக, கொடுக்கல் வாங்கலில் மோசடி செய்வதனூடாக நாங்கள் அல்லாஹ்விடத்தில் குழப்பக்காரர்களாக மாறக்கூடாது என்ற உபதேசத்தை அந்த காரூனுக்கு மக்கள் சொன்னதை அல்லாஹ் எனக்கு ஒரு பாடமாக சொல்லித் தருகிறார். இவ்வளவையும் அந்த மக்களுக்கு சொன்ன போது அந்த காரூன் என்ன சொன்னான் தெரியுமா? இன்னமா ஊதீதுஹு அலா இல்மின். நீங்க பேசலாம், நீங்க மிம்பர்ல பயான் பண்ணலாம், நான் சம்பாதிச்சது பாடு எனக்குத்தான் தெரியும், நான் பட்ட பாடு எனக்குத்தான் தெரியும், நான் எவ்வளவு வேர்வை சிந்தி சம்பாதித்திருக்கிறேன், எவ்வளவு ரத்தம் சிந்திருக்கிறேன், எனவே நான் நினைத்த மாதிரி தான் செய்வேன் என்பார்கள். இதை காரூன் பேசினான். இன்னமா ஊதீதுஹு அலா இல்மின். இதே அறிவால கிடைச்சது, அல்லாஹ் தந்ததல்ல, நான் சம்பாதித்தது என்று பேசினான். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கு சொல்லி காட்டினான், உனக்கு முன்னால் உள்ளவர்களை பார், உனக்கு முன்னால் ஒரு கூட்டம் வாழ்ந்து விட்டு போயிருக்கிறார்கள், பலசாலிகள், மிக உறுதியானவர்கள், மிக ஆள்பலம் உள்ளவர்கள், அடையாளம் இல்லாமல் போயிருக்கிறார்கள். ஆது சமூது கூட்டத்தார் உலகத்திலே வாழ்ந்து அழிக்கப்பட்டார்கள். இந்த செய்தியெல்லாம் ஞாபகப்படுத்துகிறார். உன்னிடம் சொத்து இருக்கிறதா? உன்னை விட சொத்தோடு வாழ்ந்தவர்கள் இந்த உலகத்தில் இருந்தார்கள். உன்னிடம் அதிகாரம் இருக்கிறதா? உன்னுடைய அதிகாரத்தை விட வாழ்ந்தவர்கள் இந்த உலகத்தில் மடிந்து போனார்கள், முகமது இல்லாமல் போனார்கள். உனக்கு எந்த உரிமையும் கிடையாது என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். அன்பான சகோதரர்களே, இதுவே இந்த வரலாறுகளை வைத்து நாங்கள் பாடம் படித்து இந்த ரமலானின் நல்லவர்களாக மாறுவதற்கு, தூய்மையானவர்களாக மாறுவதற்கு முடிந்த அளவு எம்முடைய நேரத்தை விரயம் செய்யாமல் இபாதத்துகளில் கழிப்பதற்கு நாங்கள் முயற்சிப்போமாக இருந்தால் அல் குர்ஆன் சொன்ன உண்மையான மூமின்களாக மாறுவதற்கு எமக்கு அல்லாஹ் அந்த சந்தர்ப்பத்தை தருவான். எனவே அத்தகைய நல்லவர்களாக மாறுவதற்கு எல்லாம் வல்ல ரஹ்மானை அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹி வலக்கும் வஸ்தக்ஃபிரு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம்.